2 நிமிஷத்துல ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட். வீட்ல கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா, சட்டுன்னு இத செஞ்சு குடுத்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிறலாம். ரொம்பவே ஈஸி. இது எந்த அளவுமே கிடையாது. அதுதான் ஸ்பெஷல். நான் இன்னைக்கு ஒரு கடாய் எடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சும்மா ஒரு மணத்துக்காக நெய் ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் அவல். இது சிவப்பு அவல்ன்னு சொல்லுவாங்க. அந்த அவல வந்து லைட்டா மிக்ஸில போட்டு அரைச்சுட்டு, லைட்டா அத தண்ணீல அலசிட்டு, அலசுனனால இது ஈரமா இருக்கு. இல்லன்னா உதிரி உதிரியா தான் இருந்திருக்கும். நான் தண்ணீல லைட்டா அலசிட்டு, நான் இதில ஆட் பண்ணிட்டு, லைட்டா 2 கிண்டு வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் பாலு. நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் வந்து இந்த அவல் வந்து பால் அப்படியே அப்சர்வ் பண்ணிரும். அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 2 ஏலக்காவையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மணத்துக்காக. இப்போ இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமா வேணும்னா இத ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியான இனிப்பு போதும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு லைட்டா கிண்டி விட்டுட்டு டேஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இனிப்பு ஆட் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா, அதுக்கப்புறம் கஷ்டம் கம்மி பண்றது. அத லைட்டா கிண்டி விட்டதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தாளிப்புக்காக நெய்யில பாதாம் வந்து கட் பண்ணி போட்டுட்டு, தேங்காய் இருக்குல்ல, கொஞ்சோண்டு தேங்காய், ரொம்ப கொஞ்சோண்டு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் போட்டனால தான் இது பொங்கி நுர மாரி வருது. அத லைட்டா அந்த நெய்யில வறுத்துட்டு போட்டுட்டோம்னா, கூட கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ளேவர் செம்மையா என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். அவ்வளவுதான் சட்டு புட்டுன்னு இத நீங்க அவல் அல்வானும் சொல்லலாம், பொங்கலும் சொல்லலாம். சட்டுன்னு வீட்ல கெஸ்ட் வந்தாங்கன்னா, அடுப்புல கடாய் வச்சுட்டு சட்டு புட்டுன்னு பண்ணி குடுத்துறலாம். ட்ரை பண்ணி பாருங்க. வயலு சுவை நாட்டியமா